வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வக்ர சனி பலன்கள். இது வந்து பெயர்ச்சி இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பெயர்ச்சி இல்லை. என்னென்னா வக்ர சனி பலன்கள். சனி வந்து வக்ரமாகும் 4.5 மாதத்துக்கு. சனி வந்து வக்ரம்னாவே சனி வந்து 4.5 மாதத்துக்கு வக்ரமாகும். அப்போ 2024 சனி வந்து வக்ரம் ஆகிறப்படி எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா 29ஆம் தேதி ஜூன்லேருந்து 15ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் 2024 சனி வக்ரம் அப்படி. அதாவது 4.5 மாதம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் பாதி வரைக்குமா? அப்போ 4.5 மாதமாக வர அப்படியா? சரி, வக்ரம்னா என்ன? வக்ரம்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி செல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி வராது. ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் வந்து ஒரு கிரகத்தை பார்க்குறப்போ, ஒரு சயின்டிஃபிக்காக பார்க்குறப்போ, கிரகம் வந்து நகர ஒரு ஆங்கிள் ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா பின்னோக்கி செல்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது வந்து பின்னோக்கி செல்லாது. மூமெண்ட் மட்டும்தான் ஸ்லோ ஆகும். நம்மளுக்கு வந்து அது பின்னோக்கி வர மாதிரி தெரியும். ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா நகர மூவ் ஆகிறது ஸ்லோ ஆகிறப்போ அது பின்னோக்கி வர மாதிரி தெரியும். பட் அது அப்படி இல்லை, அது வந்து ஸ்லோ ஆகுது. அதுதான் வந்து சனி வக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சனிங்கிறது யார்? ஒரு அசுப கிரகம். அப்போது யாருக்கெல்லாம் சனி வந்து நன்மையை செய்வார்? இதுதான பெரும்பாலான கேள்வி. சனின்னா எல்லாம் பயப்படுறீங்கள்ல. என்னென்னா உங்கள் ராசிக்கோ லக்னத்துக்கோ 1, 4, 7, 10 ஆகிய அசுப வீட்டுக்கு சனி அதிபதியாக வரப்போ, அதாவது உங்கள் ராசியோ லக்னத்துக்கோ 1, 4, 7, 10க்கு வந்து அவர் வந்து அந்த வீட்டுக்கு அதிபதியாக வரப்போ அவர் பலன்களை அற்புதமாக செய்வார். அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன். இப்போது உங்களுக்கு வந்து சனி தசை நடக்குதான்னு பாருங்கள். சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து சனி தசை உங்களுக்கு இப்போ நடந்துச்சுன்னா அமோகமாக இருக்கும். அப்போ சனி தசை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 15 to 20% தான் நடக்கும், ஒரு நன்மை நடக்கும். ஏன்னா சனி தசை இருந்துச்சுன்னா பலன்கள் அமோகமாக இருக்கும். அட்லீஸ்ட் அதுவும் இல்லைன்னா சனி புத்தி தசை தான் இல்லைன்னா சனி புத்தியாச்சும் நடக்குதான்னு பாருங்கள். அப்போது அந்த புத்தி ஓரளவுக்கு ஒரு நன்மையை செய்யும். ஓகேவா? சரி, சனி சுய ஜாதகத்தில் நல்லா பிளேஸ் ஆகியிருந்துச்சுன்னா, உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா, உங்களோட அந்த ஜாதகரோட விதியை வந்து கெடுக்க மாட்டாப்படி. அந்த ஜாதகர் வந்து எப்படியோ பொழைச்சிக்குவா அப்படி. அதுக்கு பதிலாக சனி வந்து கெட்டு போயிட்டாருன்னா, எப்படி கெட்டு போகிறதுனா, ஒரு அசுப வீட்டில் உட்கார்றதோ இல்லைன்னா வந்து சனி வந்து ராகுவோடையோ கேதுவோடையோ செவ்வாயோடையோ அசுப கிரகத்தோடு சேர்ந்துருந்தா, மறைஞ்சிருந்தா, 8, 12 மறைஞ்சிருந்தா, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் பெரிய பிரச்சனை. அது வந்து நம்ம அந்த ஜாதகருக்கு விதியை வந்து அவ்வளோதான், விதியை வந்து ரொம்ப இது பண்ணிடுவார், கெடுத்துருவார். அப்போது சனி வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து சுப வீட்டில் உட்காந்துருக்கா, சுப கிரகத்தோட பார்வை சேர்க்கை இருக்கா, அதாவது குரு இந்த மாதிரி வந்து வளர்பிறை சந்திரன் இதோட எல்லாம் சேர்ந்துருக்கா, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு பலன்களை அமோகமாக செய்வாப்படி. உங்கள் விதி வந்து நல்லாயிருக்கும். இதுதான் வந்து சனியோட காரகத்துவம். வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கடகராசிக்கு வக்ர சனியோட பலன்களை பார்க்கலாம். ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி இருந்து படாதபாடு படுத்திட்டு இருக்கிறார் கடகராசியை. சனி எடுத்துக்கிட்டால் சனி வந்து யோக காரகன் இல்லை கடகராசிக்கு. ஹீ இஸ் நாட் அ ஃபேவரபிள் பிளானட் ஃபார் கடகம். சரி, நான் ஏற்கனவே ஒரு ரூல் சொல்லியிருக்கேன். என்னென்னா, கேந்திர அதிபதி அசுபரா வந்து அவங்க வக்ரம் அடைஞ்சால் அது மிகப்பெரிய யோகம். அதுவே கேந்திரத்திலேயே அந்த வந்து கேந்திராதிபதி உட்கார்ந்து அவர் அசுபராக இருந்து வக்ரம் அடைஞ்சால் அதுக்கு மிகப்பெரிய யோகம். அப்போ உங்களுக்கு 1, 4, 7, 10 கூடையவராக வராரா? அப்போது கடகத்துக்கு 8ல் இப்போ சனி இருக்கார். இப்போ 8ல் சனி இருக்கார். அப்போது வந்து அஷ்டமத்தில் இருக்கார், படாத பாடுபடுத்திகிட்டு இருக்கார், ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கார். சரி, இப்போது இவர் 8ல் இருக்கிற சனி வந்து கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காருல, அவர் வந்து வக்ரம் அடைகிறார். அது வந்து நல்லது தானே? ஏன்னா இப்போது அவர் கெட்டது செஞ்சிட்ருக்காரு, அவர் வக்ரம் அடைஞ்சிட்டு அதுக்கு ஆப்போசிட்டான பலன் தான் செய்வார். அப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்னா நல்லது தானே செய்வார். ஒரு பழமொழி இருக்குல்ல, கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற பலன் இதுக்கு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பொருந்தும்.
சரி, வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டா குரு ஃபேவரபுளாக இருக்கார். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 11ல் இருக்கார், லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அதுக்கு மேலே என்ன வேணும்? ராகு கேதுவும் எந்த ஒரு தோஷமும் இல்லை இப்போ இருக்கிற பொசிஷனில். ஏன்னா 3-9ங்கிற ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் உட்காந்துருக்காங்க. அப்போது குரு, ராகு, கேது இவங்கெல்லாம் சூப்பராக ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. என்ன சனி மட்டும் அஷ்டமத்திலிருந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே தடை தாமதத்தை கொடுத்துட்ருக்காரு. இப்போ அவருமே வக்ரம் அடைஞ்சிட்டா, இப்போ கொடுத்துட்ருக்காருல கஷ்டத்தை, அவர் வந்து வக்ரம் அடைஞ்சிட்டா அதுக்கு ஆப்போசிட்டான பலனை தானே செய்வார். அப்போ உங்களுக்கு நல்லது தானே கொடுப்பாரு. அப்போது எப்போ வக்ர காலகட்டம் எப்போன்னா 29 ஜூன் 2024 இருந்து நவம்பர் 15, 2024 வரைக்கும் வக்ர காலகட்டம் இருக்குது. சனி வக்ரமாகிறாரு கும்பராசியில். இது வந்து ஒரு சுமாராக ஒரு 4.5 மாதத்துக்கு வக்ரகதியிலே இருப்பார். சரி, இப்போது என்ன நடக்கும்? சரி, இந்த வக்ர காலகட்டத்தில் கடகராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். இனிமேல் ஜாப் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லோரும் ரொம்ப நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், என்னென்னா ஜாப் இல்லை கடகராசிக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இனிமேல் வந்து எல்லாம் லைனாக ஜாப் கிடைக்கும். ஏன்னா சனி வந்து வக்ரமடைகிறாரில்ல, நல்ல பலன்களை மட்டுமே தருவார். அப்புறம் இன்கம் அதிகமாகும். ஜாபில் இருக்கேன், எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். பிஸ்னஸ் ரொம்ப டல்லு, கதவை இழுத்து சாத்திட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு யோசனை செஞ்சுட்டு இருக்கீங்கள, அந்த காலகட்டம்லாம் மாறி உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ், உங்களுக்குன்னு ஒரு பேர், புகழ், அடையாளம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் இது. சரி, இப்போது உங்களுக்கு உண்மையாகவே இது வந்து நல்ல காலகட்டம் தான் சொல்லலாம். எல்லா ஜாபு, பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே அமோகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் சனியோட பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. அப்போது வக்ர சனியோட பார்வை வந்து 2ஆம் இடத்துல விழுகுது உங்கள் ராசிக்கு. அப்போது சிம்ம ராசியில் விழுகிறப்போ என்ன வரும்னா 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம் இல்லை, தனஸ்தானம் இல்லையா? அது வந்து தனம், குடும்பம், வாக்கு இதெல்லாமே நல்லா இருக்கும். தனம் நிறைய லாபம் வரும், நிறைய செல்வம் சேரும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும், சுபகாரியத்துக்கு போயிட்டு வருவீங்க, இந்த மாதிரி சுபகாரியத்தில் கலந்து கொள்வீங்களும் குடும்பத்தில். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக இருப்பீங்க, கான்ஃபிடென்ட் வரும். இதில் மெயினாக சனி தசை உங்கள் ஜாதகத்தை எடுத்து கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து சனி தசை சனி புத்தி போகுதான்னு பார்த்துக்கோங்க. சனி தசை போனால் உங்களுக்கு இன்னும் அமோகமாக பலனை செய்யும். சனி புத்தியாக இருந்தால் ஓரளவுக்கு வந்து பலனை செய்யும், அமோகமாக இருக்கும். ஏன்னா கோச்சாரத்தில் இந்த மாதிரி சனி வக்ரமாகிறப்போ உங்களுக்கு வந்து சனி நல்ல பலனை கொடுக்கணுன்னா உங்களோட தசா புத்தி வந்து உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ இருந்தால் இன்னும் மேலே உங்களுக்கு பலன்களை அள்ளி கொடுப்பாருன்னு தான் சொல்லணும். இந்த வக்ர காலகட்டம் கடகராசிக்கு வளமான காலகட்டம். ஆல் தி பெஸ்ட். நன்றி.